ஒரு பால் காய்ச்சி விற்று வீட்டுக்கு நான் போயிருந்தேன். கொஞ்சம் சிட்டி அவுட்டர்ல அவங்க அந்த வீட வாங்கியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது அந்த வீடு. நான் போயிருந்தப்போ, அந்த அங்கிள் என்ட்ட பேசும்போது சொன்னாங்க, அ ஒரு பேர சொல்லி, அவங்க மட்டும் நான் கேட்டப்ப கொஞ்சம் கடன் குடுத்துருந்தாங்கன்னா, 5 வருஷம் முன்னாடியே நான் இப்படி ஒரு வீட்ட வாங்கியிருப்பேன். இத விட பெரிய வீடா கூட நான் வாங்கியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த டைம்ல விலையும் குறையா இருந்தது. எனக்கு நெறைய வாய்ப்புகளும் கிடைச்சது. ஆனா வாங்க முடியாம போயிடுச்சு. என்ன நம்பி அவன் கடன் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ம்மா, அப்படின்னு அவர் சொன்னாரு. அவங்க சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கின உறவு. அ அப்ப நான் கேட்டேன், "இப்ப இந்த வீட எப்படி வாங்குனீங்கன்னு?" அவன் அன்னைக்கு முடியாதுன்னு சொன்னான்ல, அப்பவே நான் உஷாராயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நெனச்சுட்டு, நானே சொந்தமா இந்த பணங்கள எல்லாம் ரெடி பண்ணி, எல்லா முயற்சியும் நானே செஞ்சு இத வாங்குனேன் அப்படின்னு அவன் சொன்னாரு. நான் சொன்னேன், "வீடு வாங்குறீங்க, வாங்கலங்கிறது வேற. நீங்க அடுத்தவர் மேல உங்க வாழ்க்கைய வச்சு திட்டம் போட்டது தான் உங்களோட தப்பு. நீங்க அப்ப வீடு வாங்குனாலும் சரிதான், அல்லது இப்ப வாங்குனாலும் சரிதான். எப்ப வாங்கினாலும் உங்கள நம்பி நீங்க திட்டம் போட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பா எப்பவோ வேணாலும் நீங்க வாங்கியிருக்கலாம். ஆனால் நீங்க அடுத்தவங்கள நம்பி இருந்தீங்க. அவரு எனக்கு காசு குடுப்பாரு, நான் வீடு வாங்குவேன் அப்படின்னு நெனச்சீங்க. இவரு எனக்கு உதவி செய்வாரு, நான் வீடு வாங்குவேன்னு நெனச்சீங்க. அதனால தான் உங்களால அத ப்ராசஸ் பண்ண முடியல. ஆகையினால பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் எல்லாரும் அடுத்தவங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? அவர மாதிரி நம்மளுமே நெறைய விஷயங்கள் லைஃப்ல செஞ்சிருப்போம். யாரோ ஒருத்தர டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பான். அவரு கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாருன்னு. கடைசி நேரத்தில அவரு உதவி செஞ்சிருக்க மாட்டாரு. நம்மளோட வேலைகள் நின்னு போயிருக்கும். அல்லது நமக்கு தீராத வருத்தம் வந்திருக்கும் அவர் மேல. அவரு என்ன வந்து நம்பிக்கை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாருன்னு. உண்மையில அவரு உங்களை நம்ப வச்சிருக்க மாட்டாரு. நீங்க தான் அவர அளவுக்கு அதிகமா நம்பி இருப்பீங்க. யாருமே முதல்ல தன்ன பத்தி தான் கவலைப்படுறாங்க. அதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களுக்காக உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இந்த உதவி செய்யணுங்கிற விஷயத்த எல்லாருமே ஏத்துக்கிறதும் கிடையாது. "உன்கிட்ட இருந்தா நீ வாங்கு. எதுக்கு என்கிட்ட கேட்குற?" அப்படின்னு சொல்றவங்க தான் நெறைய பேர் இல்லையா? அப்படி இருக்கும்போது, யாரை நம்பியும் நாம நம்ம முயற்சிகள வைக்கக்கூடாது. நம்மளால மேக்ஸிமம் என்ன செய்ய முடியுமோ, அத நம்ம செய்யணும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். தப்பு கிடையாது. அதே சமயம் அவங்க குடுக்கலைன்னா, அத ஏத்துக்கிற மனசு இருந்தா மட்டும் தான் கேட்கணும். இல்லையா இருந்தா, காலம் பூரா இப்படித்தான் யாராவது ஒருத்தர நான் ஜெயிக்காததுக்கு காரணமா இன்னொருத்தர நான் குறை சொல்வேன். நானு அ ஒரு வீடு வாங்காததுக்கு, ஒழுங்கான வேலைக்கு போகாததுக்கு, கொஞ்சம் சேர்த்து வைக்காததுக்கு காரணமா, வேற யாரோ ஒருத்தர நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். உங்க வாழ்க்கை உங்களோடது. என்னோட வாழ்க்கை என்னோடது. இத நாம முழுசா, முழு முயற்சியோட, முழு உழைப்பையும் போட்டு கட்டினா மட்டும் தான் நாம நம்ம வாழ்க்கையை தூக்கி நிறுத்த முடியும்.